தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திருவிழா மெல்ல களை கட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. அந்த வகையில் தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் பேசிக் கொள்வதை பேசப்படும் பெயர்கள் என்ற பகுதியில் பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. அதனை இப்போது காண்போம். தரணி போற்றும் தஞ்சை, பெருவுடையார் திருக்கோவில், தமிழ் பல்கலைக்கழகம் என பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ள தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளருமான ரங்கசாமி, தஞ்சாவூர் மாநகராட்சியின் மேயரும் கட்சியின் மாவட்ட இணைச் செயலாளருமான சாவித்ரி கோபால், வல்லம் பேரூராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளருமான ஜெகதீசன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகக்கூடும் என பேசப்படுகிறது. திமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ நடராஜனின் மகன் எஸ்.என். மணிமாறன், முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கத்தின் சகோதரர் எஸ்.எஸ். ராஜ்குமார், முன்னாள் அமைச்சரும் மாநில வர்த்தக அணி தலைவருமான உபயதுல்லா ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. தேமுதிக சார்பில் முன்னாள் மாவட்ட செயலாளர் டாக்டர் என். ராமநாதன், கட்சியின் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட துணைச் செயலாளர் பாபு, தஞ்சாவூர் நகர செயலாளர் அடைக்கலம் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முன்னாள் மாநில செயலாளர் எம்.எஸ். ராமலிங்கம், தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் உமாபதி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவரும் மாநில துணைத் தலைவருமான கருப்பு முருகானந்தம் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகக்கூடும் என பேசப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணசாமி வாண்டையார், தஞ்சை வட்டார காங்கிரஸ் தலைவர் கர்னல் எஸ். செல்வராஜ், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அன்பரசன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.